நீங்க வந்து ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா அதுக்கு உங்களுடைய தொண்டரணி இருக்கணும். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கும் அரசாங்கம் தான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அரசாங்கத்தினுடைய அப்ப மக்களுக்கு யாரு பாதுகாப்பு? இன்னைக்கு இந்த தாவேகாவினுடைய இந்த கூட்டம் நடந்த பிறகு இதுல ரொம்ப வெட்கப்பட வேண்டியது யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான், அதிமுக தான். அவங்களோட இடத்தை இன்னைக்கு தாவேகா ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தாவேகாவுக்கு காசு இல்லாம இல்ல, ஆதவ அர்ஜுனா கிட்ட பணம் இல்லாம இல்ல, இவங்களும் அதே கபட நாடகம் தான் இவர்களும் நடத்துகிறார்கள். தாவேகா தரப்பிலிருந்து ஒரு தரப்பு நியாயத்தை மட்டுமே அல்லது வெறுப்பை மட்டுமே விதைக்கக்கூடிய செயல்களை ஆரம்பத்துல இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து கரூர் சம்பவத்தை மட்டும் பேசிட்டு வெளியில போயிட்டாங்க. அவங்க இது வரைக்கும் அரசியலே பேசல, இன்னும் கரூருக்குள்ளதான் நிக்கிறாங்க. கரூரை விட்டு இது வரைக்கும் வெளியில வரல. முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? அவருக்கு வந்து தெரியும், தான் எடுத்த பாதையும் தன்னோடு இருந்தவர்களும் தன்னை வந்து ஒழுங்காக வழிநடத்தலை அப்படின்றத அவருக்கு புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் லக்ஷ்மி இணைந்திருக்கிறார். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இல்லை ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு தாவேகாவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு மாமல்லபுரத்தில் நடந்திருக்கு. ஒரு ஃபயரான ஸ்பீச் எல்லாரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவினர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதை உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன மேம்? இதில் எல்லாரும் எப்படி பேசியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல தாவேகாவுக்கு, தாவேகா தரப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இல்லை விஜயனுடைய ரசிகர்களுக்கு, இல்லை விஜய் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அவர் எப்போ வந்து பேசினாலும், அவர் கட்சியில் இருக்கவங்க எப்போ வந்து பேசினாலும் அது ஃபயரான ஸ்பீச் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் பேசுகிறாங்க. இன்னைக்கு நடந்த கூட்டம் வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு, செப்டம்பர் 27 நடந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு விளக்கம். ஓகே, எல்லார் தரப்புல இருந்தும் நிர்மல்குமார் தொடங்கி, ஆதவ அர்ஜுனா தொடங்கி, பிறகு புசி ஆனந்த், அடுத்தது விஜய் வரைக்கும் எல்லாருமே அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. என்னன்னா திரும்ப எல்லாரும் ஒரே ஒரு இதை வந்து நிறுவ பார்க்குறாங்க, ஒரே ஒரு கருத்தை நிறுவ பார்க்குறாங்க. விஜய்க்கு அதில் எந்த பொறுப்பும் இல்லை, அரசாங்கத்துக்கு மட்டும்தான் அதில் பொறுப்பு இருக்குது. இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணம் அங்கே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அப்படின்றத திரும்ப திரும்ப ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை வந்து தொடர்ந்து கரூர் சம்பவம் இல்லை, அதுக்கு முன்னால் இருந்தே விஜய் அதை தான் செய்துக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துலையும் எனக்கான கண்டிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, என்னை வந்து செயல்பட விட மாட்டேங்கிறாங்க, இப்படி தான் வந்து எல்லா இடங்கள்லையுமே பேசிகிட்டே வந்தார். காவல்துறைக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் எப்போதுமே மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை வந்து விதைச்சிக்கிட்டே இருந்தார். அதனுடைய வெளிப்பாடு தான் கரூர் சம்பவம்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு இப்போ திரும்பவும் 38 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு 38 நாட்கள் கழிச்சு மௌனம் கழிச்சு இன்னைக்கு வந்து திரும்பவும் அதையே தான் சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனால் இந்த மௌனத்தை கூட நியாயப்படுத்துகிறாங்கல்ல மேம். இப்போ ஆதரிச்சு நான் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கே திமுக பொய் பிரச்சாரங்களை தனது அமைதியின் மூலம் முறியடித்து மௌன புரட்சியை செய்த தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மௌனம் இவ்வளோ நாள் நாங்கள் பேசாமல் இருந்திருக்கோம், இன்ஆக்டிவாக இருந்திருக்கோம், எந்த சமூக பிரச்சனைகளும் எந்த அரசு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கல அப்படிங்கிறத நியாயப்படுத்துகிறாங்கல்ல. இதை எப்படி பார்க்கலாம்? ஆமாம், கட்டாயம் நியாயப்படுத்த தான் செய்கிறாரு. இன்னைக்கு இல்லை, ஆரம்பத்தில் முதல் நாள்ல இருந்தே அதை நியாயப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது திரும்ப திரும்ப அவங்க நிறுவ பார்க்கறது என்ன, அவர் வந்து அவருக்கு அதுல எந்த பொறுப்பும் கிடையாது. அவர் தாமதமா வந்தது பொறுப்பு கிடையாது. அவர் தரப்பிலிருந்து ஒரு ட்வீட் போட்டு 12 மணிக்கே எல்லாரும் வந்துருங்கன்னு சொன்னதும் பொறுப்பு, அவருக்கு அந்த பொறுப்பு கிடையாது. அதற்கு பிறகு அங்கே இருந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு தண்ணி தேவைப்படும் போது அங்கே ஆர்கனைசராக இருந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அங்கே அவங்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காதது தவறில்லை. இது எல்லாத்தையும் எப்படி காவல்துறை செய்து கொடுக்கும்? இன்னைக்கு கூட அதில் தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் இருக்கு, எங்களுடைய தலைவர் எங்கே வந்தாலும் அவருக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு. இவர் என்ன பெரிய பிரதமரா இல்லை வந்து உள்துறை அமைச்சரா? அவங்க வரும்போது அவங்களுக்கான செக்யூரிட்டி, இவருக்கு ஒய் செக்யூரிட்டி இருக்கு. ஒய் செக்யூரிட்டி இருக்கும்போது உங்களுக்கான பாதுகாப்பு அவங்க கொடுப்பாங்க. நீங்க வந்து ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா அதுக்கு உங்களுடைய தொண்டரணி இருக்கணும். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கும் அரசாங்கம் தான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அரசாங்கத்தினுடைய அப்ப மக்களுக்கு யாரு பாதுகாப்பு? தீர்மானமே ஏற்றாங்க. தீர்மானம் இருக்கு, இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருக்கு. தலைவருக்கும் அங்க வரக்கூடிய மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். ஆனா தலைவருக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? முதலமைச்சராக இருந்தாலோ அல்லது எதிர்கட்சி தலைவராக இருந்தாலோ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் இருந்தா கண்டிப்பா அந்த செக்யூரிட்டி கொடுக்கப்படும். மற்றபடி கவர்மெண்ட் கிட்ட நீங்க வந்து கேட்கணும். அரசாங்க தரப்புல காவல்துறையிட்ட ப்ராப்பரா பெட்டிஷன் கொடுத்து
பாதுகாப்பு வேணும் அப்படின்னா கேட்கணும், எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும். அப்போ ஒரு கூட்டத்துக்கும் இவங்க பாதுகாப்பு கேட்க வேண்டியது இவங்களுடைய அவசியம். இன்னைக்கு கூட எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப அந்த வெறுப்பை விதைக்கிற மாதிரி எல்லாமே திருச்சி தான் இன்னைக்கும் பேசியிருக்காங்க. விஜயோடைய ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து இன்னும் கரூர் சம்பவத்துல இருந்தே மீண்டு வரல. 30 நாள் மௌனமா இருந்துட்டாரு. ஆனா வந்து அவருக்குள்ள இன்னும் பேசாம இருக்கக்கூடிய விஷயங்கள் கரூர் சம்பவம் தொடர்பாகவே நிறைய இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க இன்னும் அரசியலே பேச ஆரம்பிக்கல. இதுக்கு முன்னால பேசின அரசியல் கூட இன்னைக்கு பேசவே இல்லை. அவர் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் சொன்னதை பேசுறாரு, உயர்நீதிமன்ற நீதிபதி கொடுத்த எஸ்ஐடி பத்தி பேசுறாரு, அதற்கு பிறகு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுனதை பத்தி பேசுறாரு. விஜய்க்கு எழுதி கொடுத்தவங்க சரியா எழுதி கொடுக்கலையா, அல்லது அவர் அதை ஒழுங்கா படிக்கலையா, இல்ல அதை ஞாபகம் வச்சுக்காம மறந்துட்டு பேசிட்டாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கு உத்தரவிட்டது 13ஆம் தேதி 13/10/2025. அந்த டேட் முதலமைச்சர் சொல்றாரு கரெக்டா? ஆமா, முதலமைச்சர் சட்டமன்றத்துல பேசினது 15/10/2025. உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு கொடுத்த பிறகுதான் இங்க வந்து சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசுறாரு. ஆனா அதற்கு முன்னாலேயே பேசின மாதிரி தான் இன்னைக்கு வந்து விஜயனுடைய பேச்சு இருந்திருக்கு. அப்போ விஜய்க்கு வந்து என்ன நடக்குதுன்னு உள்ள ஃபீட் பண்றதுக்கு ஆள் இல்லையா, அல்ல அது அவரை எதுவுமே தெரிஞ்சுக்காம மேடை ஏறி வந்து பேசுறாரான்றது எனக்கு தெரியல. ஓகே தொடர்ந்து திமுக அரசியலை திமுகவை மட்டுமே தாக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே தாவேக்கவினர். அது மட்டும்தான் எங்களுடைய கோர் அப்படிங்கிறத கட்டமைச்சு தான் அரசியல் பயணத்தை தொடங்கி போய்கிட்டு இருக்காங்களா அவங்க இன்னைக்கு வரைக்கும்? இன்னைக்கு இந்த தாவேக்காவினுடைய இந்த கூட்டம் நடந்த பிறகு இதுல ரொம்ப வெட்கப்பட வேண்டியது யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான், அதிமுக தான். அவங்களோட இடத்த இன்னைக்கு தாவேக்கா ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எப்போதுமே இருதுருவ அரசியலில் தான் திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் இங்கே பெரிய கட்சிகள். இந்த 2 கட்சிகள் மட்டும்தான் அரசியலில் எதிரெதிரில் நின்று தேர்தலை சந்திக்கிற கட்சிகள் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே திமுகவும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வியூக வகுப்பாளர்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் சரி, இன்னும் சொல்ல போனால் அதிமுகவும் சரி, எல்லாருமே அதை தான் பேசுகிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மதுரை மாநாட்டில் விஜய் பேசின பிறகு அதற்கு எந்த பதிலும் பெரிய அளவில் கொடுக்கல. அதற்கு பிறகு கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் மௌனமாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்து சொல்கிறாரு, கொடியாசைக்கிறாங்க பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அவர் பேசுகிறார். இன்னைக்கு வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. ஆதவர்ஜுனா பேசும்போது சொல்கிறாரு, எம்ஜிஆர் வளர்த்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, அன்னைக்கு வந்து திமுகவை யாராவது கேள்வி கேட்டாங்க, இன்னைக்கு அந்த இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு அப்படின்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்க மாட்டீங்களா நீங்கள்? 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர். அதற்கு பிறகு இப்போ இது வந்து ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அதிக எண்ணிக்கையிலான எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை கையில் வச்சிருக்காரு. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இடம் இல்லையா? அப்போ இதில் வெட்கி தலைகுனிய வேண்டிய இடத்துல இருக்கிறது அதிமுகவும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமியும் தான். எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல, தாவேக்காவை இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. தாவேக்கா அதிமுகவை தான் இப்போ வந்து இன்னைக்கு உதாசீனப்படுத்தி இருக்கிறது. திமுகவை அவங்களோட எதிரி என்னைக்குமே வந்து நீங்கள் உங்களோட எனிமியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரசியலில் ரொம்ப வேகமாக நகர்ந்து போக முடியும். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவை அவரோட எனிமியா ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் திமுகவும் இதில் ஆரம்பத்திலிருந்தே தவறுகளை இழைத்தே வந்திருக்கிறது. கரூர் சம்பவத்தில் முதல் நாளே அன்னைக்கு முதலமைச்சர் அங்கே போனாரு, அமைச்சர்கள் எல்லாருமே அங்கே போனாங்க, எல்லாம் இருந்தது. ஆனால் ட்வீட் போட்டுட்டு அதை டெலீட் பண்ணிடுறாரு ஆதவர்ஜுனா. இன்னைக்கு கூட அதை பேசியிருக்காரு ஆதவர்ஜுனா, நான் உதயநிதி பேசினதை பற்றி விமர்சனம் செஞ்சா என் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னு. அது இல்லை, அவருடைய ட்வீட்டுக்காக தான் போட்டது அந்த எஃப்ஐஆர். அந்த ட்வீட் அவர் டெலீட் பண்ணிட்டாரு. அது இன்னமும் கோர்ட்டில் விசாரணையில் இருக்கிறது. அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி இன்னைக்கு கூட அவர் போட்ட பெட்டிஷன் ஹியரிங்க்கு வந்திருக்கு. இன்னைக்கு இன்னொரு விஷயத்த விஜய் சொல்றாரு, வக்கீல்களுக்கெல்லாம் கொட்டி கொடுத்து அவங்க வக்கற்று போய் வாதிட முடியாமல் உச்சநீதிமன்றத்தில் நின்றார்கள்னு. வக்கீல்களுக்கு கொட்டி கொடுத்தது தாவேக்கா. அபிஷேக் மனு சிங்விக்கான ஒரு சிட்டிங்க்கு கிட்டத்தட்ட 6 lakhsல இருந்து 15 lakhs பே பண்ணாம அபிஷேக் மனு சிங்வியை நீங்க ஹையர் பண்ண முடியாது. ஆதவர்ஜுனாக்காக அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகிறாரு. இன்னைக்கு ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சந்திரா கேட்கிறாரு, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய வழக்குகளுக்காக நீங்க ஆஜராகும் போது தமிழ் நீங்க கத்துக்க வேண்டியதானு கேட்கிறாரு. அதற்கு வந்து அபிஷேக் மனு சிங்வி இன்னைக்கு ஒரு சிரிப்பை மட்டுமே பதிலாக தந்திருக்கிறார். அப்போ இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது தாவேக்கா ஒன்றும் காசு இல்லாமல்லாம் எந்த அரசியலும் இங்கே நடத்த வரல. அவரே தன்னை வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னார், நான் உச்ச நட்சத்திரம், அந்த இடத்துல இருந்து நான் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. தாவேக்காவுக்கு காசு இல்லாமல் இல்லை, ஆதவர்ஜுனா கிட்ட பணம் இல்லாமல் இல்லை. இவங்களும் அதே கபட நாடகம் தான் இவர்களும் நடத்துகிறார்கள். அண்ட் இன்னொரு விஷயம், முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த ட்ரையல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ்ல வந்து என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி பேசும்போது தொடர்ந்து பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடும் முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் முதலமைச்சர் குறித்தே வைக்கிறது அப்படிங்கிறத என்ன சொல்ல வராரு?
அதை தான் நான் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் பேசின பிறகு, சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கு மாற்றி கொடுத்த பிறகு பல்வேறு பொய் மூட்டைகளை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காருன்னு. இன்றைக்கு பேசின விஜய் வந்து நீங்கள் சொன்னது போல பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார் முதலமைச்சர். முதலமைச்சர் மேலே தான் எல்லா விமர்சனங்களையும் வச்சுருக்கார். அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் சிபிஐக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு தான் சட்டமன்றத்தில் விளக்கம் கொடுக்குறார். சட்டமன்றத்தில் வழக்கமாக இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் விளக்கம் கொடுக்க வேண்டியது அரசு தரப்பினுடைய கடமை. அதை வந்து அன்னைக்கு முதலமைச்சர் செய்திருக்கிறார். இதே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாலும், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தாலும், இவங்க கொண்டாடக்கூடிய ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாலுமே அதை வந்து கண்டிப்பாக செய்திருப்பாங்க. இது எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அரசு தரப்பு விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த விளக்கத்தை வந்து முதலமைச்சருங்கிற முறையில் மு.க. ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். அப்போ அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதற்கு சட்டமன்றத்திலையும் பதில் சொன்னார். வெளிநடப்பு செய்தது அதிமுக, வெளியில் நின்று விளக்கமும் கொடுத்தாங்க. அன்னைக்கு தாவேகா தரப்புலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமே. அன்னைக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு அந்த மௌனத்தை இன்னைக்கு வந்து நியாயப்படுத்திக்கிட்டு நாங்கள் வந்து துக்கத்தில் இருந்தோம் என்ன 38 நாள் துக்கமா? இன்னைக்கு அவர் வந்து பேசினதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு நல்ல நாள். நீங்கள் விஜய் பேசும்போதெல்லாம் எடுத்து பாருங்க, அவர் வந்து கடகராசியாம், அதனால அவர் வந்து குரு ஓரையில் மட்டும்தான் வெளியில் வந்து பேசுவாராம். ஸோ இந்த நல்ல நேரம் பார்த்து பேசுறது, அவங்களுக்கான ராசி பார்த்து பேசுறது, இது எல்லாத்தையும் தாவேகா ஆரம்பத்திலேருந்தே செய்து. நான் இன்னைக்கும் இப்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் அவர் பேசினதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க, எந்தெந்த நேரத்தில் பேசியிருக்காருன்னு. இதெல்லாம் நல்ல நேரம் பார்த்து தான் பேசியிருப்பார். திருச்சியில் பேசினதா இருக்கட்டும், இல்லை வந்து நாகப்பட்டினத்தில் தலைவராக வச்சுக்கிட்டு இல்லை அதெல்லாம் சொல்லுவாங்க, வெளியில் பேசுறது தான். இப்போ திமுகவும் அதிமுகவும் என்ன செய்யுதுன்னு உடனே எல்லாரும் கேள்வி கேட்கலாம். எல்லா அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அதை தான் செய்கிறாங்க. எல்லாருமே வெளியில் பேசுறது ஒன்று, ஆனால் அவங்களுக்கு இருக்க நம்பிக்கைகளை யாருமே விட்டு கொடுக்கறது கிடையாது. அந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் தான் அவங்க செயல்படுறாங்க. இன்றைக்கும் விஜய் பேசின நேரம், அவர் பேசின நாள், நட்சத்திரம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அவர் ஏன் இன்னைக்கு வெளியில் வந்தாருன்றது உங்களுக்கு புரியும். போன வாரம் வெளியில் வந்தது ஏன்? அந்த 38 குடும்பங்களை அன்னைக்கு சந்திச்சார். கிட்டத்தட்ட 39 குடும்பங்கள் வந்திருந்தாங்க அன்னைக்கு சந்திச்சிருந்தாரு. அன்னைக்கு வெளியில் சொல்லாமல் ஏன் அன்னைக்கு நீங்கள் வெளியில் சொல்ல முடியல? இன்னைக்கு சிறப்பு பொதுக்குழு பேசும்போது மட்டும் எல்லாத்தையும் வெளியில் சொல்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் விஜய் கிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, இந்த 30 நாட்களுக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 30வது நாளே வெளியில் வந்து கரூரில் இருக்கக்கூடிய குடும்பங்களை எல்லாம் மகாபலிபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே அவங்கள சந்தித்தது, அதை பற்றின தகவல்களை ஏன் வெளியில் தரல? ஒருவேளை அவருடைய மௌனம் கனத்த மௌனமாக, அதாவது மக்களுக்கான உண்மையிலே வருத்தம் தெரிவிக்கக்கூடியவராக இருந்திருந்தால் அன்னைக்கு அவங்க கிட்ட பேசினது, அந்த குடும்பங்களுடைய உணர்வுகளை அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருப்பாங்க. இல்லை அவருடைய கட்சி தரப்புல இருந்து வேறு ஏதாவது ஒருத்தர் விளக்கமாவது கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு இவ்வளோ நீளமாக பேசுறாருல ஆதவர்ஜுனா, அவர் கூட இந்த 30 நாளைக்கு எதுவுமே பேசலைங்க. சரி, விஜய்க்கு தான் மௌனம் வந்து அவருடைய வலியை குறிச்சது, அதனால அவர் மௌனமா இருந்தார். கட்சியில் இருக்க மற்றவங்கெல்லாம் ஏன் மௌனமா இருந்தாங்க? இவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயத்தை இது வரைக்கும் செய்யவே இல்லை. ஃபுட்டேஜ் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா இடங்கள்லையும் எடுக்கப்பட்ட விஷுவல்ஸை அமுதா ஐஏஎஸும் அதற்கு பிறகு டேவிட்சன் ஐபிஎஸும் எல்லாருமே வந்து வெளியில் வந்து பேசினாங்க. அதை உச்சநீதிமன்றம் சாடி இருக்கிறது, அது வந்து சரிதான். உச்சநீதிமன்றம் கேட்டது என்னன்னா, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி விளக்கம் கொடுத்தீங்க, இது தேவையற்ற விளக்கம்னு கேட்டிருக்காங்க. ஆனால் தாவேகா தரப்புலேருந்து நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும், உங்கள் சைட்லேருந்து எதுவுமே மிஸ்டேக்ஸ் இல்லை அப்படின்ற போது இது வரைக்கும் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸில் எடுத்த அந்த விஷுவல்ஸை இது வரைக்கும் எஸ்ஐடி கிட்டேயும் கொடுக்கல, இப்போ வரைக்கும் சிபிஐ கிட்டேயும் கொடுக்கல, வெளியிலையும் வெளியிடலை. அந்த சம்பவம் முடிந்த அடுத்த 10 நாட்களுக்கு அந்த விஷுவல்ஸ் அவங்கக்கிட்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவங்கக்கிட்ட இருக்கிறது எடிட்டட் ஃபுட்டேஜ் தான். இந்த எடிட்டட் ஃபுட்டேஜையும் வெளியில் கொடுப்பாங்களா, இல்லை அதில் இருந்த உண்மைகள் எல்லாம் மறைக்கப்பட்டதா அப்படின்னு தெரியல. அவங்க வந்து அது அப்படி மறைக்கப்பட்டது அப்படின்னா அதுவுமே இல்லீகல் தானே? மறைக்கப்பட்டதா என்னன்னு தெரியல. மறைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது தாவேகா. ஆனால் உண்மையிலேயே அது மறைக்கப்பட்டதா என்னென்னு இது வரைக்கும் தெரியல. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்கக்கிட்ட அந்த விஷுவல்ஸ் ஃபுட்டேஜ் எல்லாமே இருந்தது. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த விஷுவல்ஸ் வந்து தாவேகாவினுடைய கன்சம்ஷனுக்காக, அதாவது அவங்க வந்து அந்த க்ரௌட் அனலைஸ் பண்ணுறதுக்காகவும், அவங்க பார்ட்டியினுடைய பொசிஷன் என்னவா இருக்குது, அடுத்தது எப்படி வந்து இதை நகர்த்திட்டு போக முடியுன்றது தெரியறதுக்காகவும் தான் எல்லா இடங்கள்லையும் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அன்னைக்கு கரூர் சம்பவத்தை அன்னைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. அது இது வரைக்கும் வெளியில் கொடுக்கல. ஒருவேளை சிபிஐ கிட்ட அவங்க கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. 2 நாளைக்கு முன்னால் நிர்மல்குமார் பேசும்போது கூட எங்ககிட்ட வந்து சிபிஐ விசாரணை நடத்தும் போது அந்த ஃபுட்டேஜ் கேட்டிருந்தாங்க, நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தான் சொன்னார். இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்ற தகவலை இது வரைக்கும் தாவேகா வெளியிடவும் இல்லை. அவங்க வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ நாள் 30 நாள் விளக்கம் கொடுத்துருந்துருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு குடும்பத்திலிருந்தும் அவங்க யாருமே விஜய்க்கு எதிராக பேசலை அப்படின்னாலும் அந்த துக்கத்திலிருந்து இன்றைக்கும் யாருமே மீண்டு வரலை. சமீபத்தில் வந்து ஒரு செய்தி தொலைக்காட்சி ஒரு
டாக்குமெண்ட்ரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் இன்னும் அந்த 30 நாள் முடிஞ்சு போயிட்டாலும் எப்படி நாங்கள் மீண்டு வர முடியும், அவங்களுடைய குரல்களும் இறந்து போனவங்களுடைய எண்ணங்களும் எங்களுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கு, அப்போ நாங்கள் எப்படி அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. 30 நாட்களுக்கு மட்டும் துக்கமாக இருந்துட்டு விஜய் எப்படி மீண்டு வந்தாருன்னு தான் எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் சொல்கிறாங்க. அதன் பிறகு எல்லாருமே வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் அஜய் ராஸ்குக்கே வந்து அவருடைய மேற்பார்வையில் நடக்கணும் அப்படின்னு போட்டப்போ இதன் பின்னாடி பாஜக இருக்கா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதை நிறைய பேர் விமர்சனமும் செய்தாங்க. இப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசும்போது சிபிஐக்கு போயிடுச்சு வழக்கு அப்படின்றத சொல்லாமல் உச்சநீதிமன்றம் கொட்டுன்னு குட்டினாங்களா தலையில் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் அவர்களை விமர்சனம் செய்கிறாரு. அப்போ விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, இது எல்லாமே நம்மளை காப்பாற்றிடுவாங்க, ஏதோ ஒரு வகையில் நமக்கான ஒரு ஹெல்ப் இருக்கு அப்படின்ற ஒரு தைரியத்துல அவர் வந்து தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கூட்டினது உச்சநீதிமன்றம் அப்படின்றாரு. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல இருந்த வரிகளை தான் வாசிக்கிறாரு. அவர் வந்து இந்த சம்பவத்துல தனக்கான நியாயம் தேடுறதுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த இன்டரிம் ஆர்டருக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து தான் தரப்புல இருக்க தவறுகளை ஒப்புக்கொள்ளவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு புசி ஆனந்துக்கும் அதற்கு பிறகு நிர்மல்குமாருக்கும் வந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனை மதுரை பெஞ்சில் ஃபைல் பண்ணும்போது, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃப் மதுரை பெஞ்சில் ஃபைல் பண்ணும்போது அந்த பெட்டிஷனில் அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஆர்கனைசர்ஸ் கிடையாது, இதை ஆர்கனைஸ் பண்ணது எங்கள் தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன், அவர் தான் இதற்கு முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைல் பண்ண அந்த அஃபிடவிட்லேயே இருக்குது. அந்த அஃபிடவிட் அப்போ வந்து உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவரை தான் வந்து இதுக்கு பொறுப்புன்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இன்டரிம் ஆர்டருக்கு பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள இல்லை ஒரு பெரிய கொக்கிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காரு விஜய். ஒருவேளை இந்த சிபிஐ என்கொயரி விஜயை வந்து நியாயப்படுத்திருச்சு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர் ஒருவேளை நியாயப்படுத்தாமல் அவர் மீது தவறு இருக்கிறது அப்படின்னா அவர் டெல்லியின் அனுதாபத்தை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். ஓகே ஸோ அந்த நிலைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நிறைய இருக்கு, இல்லாமல் இல்லை. நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்தே விஜய் உள்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும், அதை தாண்டி ஆதவ் அர்ஜுனா இன்னும் அதிகமாகவே மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸையும், சிபிஐ உள்பட, இடி உள்பட, என்ஐஏ உள்பட ஒவ்வொரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியும் ஆதவ் அர்ஜுனாவும் சரி, அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் சரி, விஜயும் சரி, எல்லாருமே ஒரு கட்டத்திலையும் விமர்சிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரி அஜித்குமாரனுடைய மடப்புறம் அஜித்குமாரனுடைய காவலாளி கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய போது விஜய் சொன்ன வார்த்தை அதுதான், நீங்கள் சிபிஐ வந்து இன்னைக்கு கபட நாடகம் ஆடுகிறார்கள் பிஜேபியும் திமுகவும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு யாரு கபட நாடகம் ஆடுறாரு? சிபிஐ என்கொயரிக்கு போனதுனால நீதி வெல்லும்னு சொல்லக்கூடிய விஜய் யாரோட சேர்ந்து இன்னைக்கு கபட நாடகம் ஆடுகிறார்? இப்போ வந்து இதுக்கு வந்து டிவிக்கே தான் பிஜேபியோட பி டீம்னு சொல்லிடலாமா? இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா விதமான கேள்விகளும் வரும் இல்லையா? இதில் வந்து விஜயை நான் தவறு சொல்லணும் அல்லது விஜய் தான் தவறு அப்படின்னு நான் வந்து கட்டமைக்க விரும்பலை. ஆனால் தாவேகா தரப்பிலிருந்து ஒரு தரப்பு நியாயத்தை மட்டுமே அல்லது வெறுப்பை மட்டுமே விதைக்கக்கூடிய செயல்களை ஆரம்பத்திலிருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் இந்த கூட்டத்தை கூட்டி அது சிறப்பு பொதுக்குழுன்னு போட்டு அதில் இத்தனை தீர்மானங்களை நிறைவேற்றி அதிலிருந்து கரூர் சம்பவத்தை மட்டும் பேசிட்டு வெளியில் போயிட்டாங்க. அவங்க இது வரைக்கும் அரசியலே பேசலை, இன்னும் கரூருக்குள்ளே தான் நிற்கிறாங்க. கரூரை விட்டு இது வரைக்கும் வெளியில் வரல. அவங்களுக்கு செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷையும் தாண்டி இப்போ வரைக்கும் அரசியல் செய்யவே தெரியல. முதலமைச்சரை இன்னைக்கு விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். ஆனால் அதில் வந்து செந்தில் பாலாஜியை பற்றி பேசுகிறார் ஆதவ் அர்ஜுனா, அன்பில் மகேஷை பற்றி பேசுகிறார். அன்பில் அழுததை வந்து அவ்வளோ விமர்சனம் செய்கிறார். அது வந்து ட்ராமான்னு சொல்லி கபட நாடகம் போடுறாங்க. அன்னைக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நிலையை வந்து தாவேகாவினர் யாருமே வந்து பார்க்கல. இறங்கி கிளம்பி போயிட்டாங்க. ஓடி போயிட்டார் முதலமைச்சர்னு சொல்கிறார் ஆதவ் அர்ஜுனா. ஓடி போனது யாரு? எல்லாருக்குமே அது வெட்ட வெளிச்சமாக தெரியும். அன்னைக்கு வந்து ஜெகதீஷ் தண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அதற்கு பிறகு வந்து தம்பிங்களா ஒரு 9 வயசு குழந்தையை காணாம தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்றாரு. உங்க கூட்டத்தை உங்களால் இது வரைக்குமே கட்டுப்படுத்தவே முடியலையே, என்ன செய்யறாங்க, எதுக்காக வந்தாங்க, ஏன் உங்களை பார்க்கணும்னு எதுக்காக இது பண்ணாங்க, எதுவுமே விஜய்க்கு இது வரைக்கும் தெரியாது. அங்க இருந்தவங்கள்ட்ட எத்தனை பேர்கிட்ட விஜய் இது வரைக்கும் பேசியிருக்காரு? சரி, நீங்க எல்லாமே மௌனமா இருந்து வீட்டுக்குள்ள பூட்டி அறைக்குள்ளேயே இருந்து எல்லாத்தையும் செய்துட்டீங்க அப்படின்னா இதே ஆதவ் அர்ஜுனாவையும், இதே நிர்மல்குமாரையும், இதே புசி ஆனந்தையும், இதே அருண்ராஜையும் வச்சு வெளியில நீங்க பேசியிருக்கலாம் தானே எல்லாத்தையும். ஏன் இது வரைக்கும் விஜய் எதையுமே சொல்லல? அவருக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் அவரை வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு கட்டமைக்கிறதே ரொம்ப தவறான ஒரு அரசியல்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருதுருவ அரசியல் தான். திமுகவும் அதிமுகவும் தான் நேரெதிராக இருக்கக்கூடிய சக்திகள். விஜய்க்கு அதிமுக அளவுக்கு இன்னைக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. சர்வே சொல்லுது 23% ஓட்டு, அவருக்கு 30% ஓட்டு, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. இன்னைக்கு அவர் கூட மேடையில் இருந்த ஒருத்தர் கூட இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் கூட கண்டெஸ்ட் பண்ணல. தேர்தல் அரசியல் எப்படி இருக்கும்?
கூட்டணிகள் எப்படி அமைக்கப்படும் அல்லது மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள், இது எந்த புரிதலும் இல்லாதவர்கள் தான் இன்னைக்கு அவர் பக்கத்துல மேடையில உட்கார்ந்துருந்தவங்க. அப்போ அதிமுகவை கீழே தள்ளிட்டு தாவேகா தான் திமுகவோட நேரெதிரில் நிற்கக்கூடிய போட்டியாளர் அப்படின்னு சொல்றதே இந்த கட்டமைப்பை, இந்த கருத்துருவாக்கத்தை உருவாக்குறதே முதல்ல பெரிய தவறுன்னு நான் சொல்றேன். தமிழக மக்களை மீண்டும் மீண்டும் தமிழக மக்களை முட்டாளாக்கக்கூடிய நிலைக்கு திரும்பவும் வந்திருக்கிறார் விஜய். இந்த இடைப்பட்ட காலத்துல அதிமுக தரப்புல இருந்து நிறைய சப்போர்ட் வந்துருந்துச்சு இல்ல மேம் விஜய்க்கு? ஆமா, அதெல்லாம் கன்சிடர் பண்ணவே மாட்டாங்களா? இல்ல, அதிமுக வந்து என்ன நினைச்சது அப்படின்னா, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய அணி வந்து பலம் பொருந்தியதாக இருக்கணும். விஜய்க்கு வந்து ஒரு அளவு சப்போர்ட் இருக்கு கீழே, அந்த சப்போர்ட்டை வந்து தனக்காக எடுத்துக்க முடியும் அப்படின்னு தான் அதிமுக கணக்கு போட்டது. ஆனால் அதை தான் நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொன்னேன். எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்குகள் முழுக்க தவறு. அவர் செய்தது முழுக்க தவறு. அவருடைய கட்சியையும் அவர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களையும் உற்சாகப்படுத்தி இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு தாவேகா வந்து எங்களோட வரப்போகுது, கொடி அசைஞ்சிருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய தவறு. அதற்கான விலையை இன்று கொடுத்திருக்கிறார் விஜய் பேசினதன் மூலமாக. ஓகே, ஸோ இப்போ இந்த சிறப்பு பொதுக்குழுனுடைய கோரா என்ன பாக்குறீங்க? என்ன சொல்றதுக்காக இந்த பொதுக்குழு நடத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன மக்கள்கிட்ட இதனால போய் சேர்ந்துருக்கு? திரும்பவும் கரூர் சம்பவத்துக்கு நாங்க பொறுப்பில்ல, விஜய் வந்து மௌனமா இருந்தாலும் அவர் நல்லவர், அவர் வந்து எந்த பொறுப்பும் அவர் ஏற்றுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க. இதுல வேற எதுவுமே அவங்க பேசவே இல்லை. எஸ்ஐஆரை பத்தி ஏங்க பேசல? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இன்னைக்கு எத்தனை பேரோட வாக்குகள் அதுல இருக்கு? கட்சியில இருக்கக்கூடியவங்களை வெளியில போய் நீங்க வந்து மக்களுக்காக களப்பணி ஆற்றுங்க, அங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் வாக்குரிமை, அவங்களுடைய வாக்குகள் வந்து அந்த பூத்துல இருக்கா, என்யூமரேஷன் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற இடத்துக்கு இன்னும் வரவே இல்லை தாவேகா. அதை செய்திருக்கணும்ல. ஒரே ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்தை வந்து நீங்க எலாபரேட்டாவது பண்ணியிருக்கணும்ல. எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருக்க முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது அவருக்கு தெரியாம இருக்காதுன்னு நான் சொல்றேன். அவர் தெரிஞ்சிருந்தா அதை வந்து பேசி இருந்திருக்கணும். ஆதவர்ஜுன் அதை பேசி இருக்கணும். பிஜேபியை விமர்சனம் செய்திருக்கணும். எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னு விமர்சனம் செய்திருக்கணும். திமுகவை குறிவைத்து விமர்சனம் செய்வதும் இன்னும் அந்த கரூர் சம்பவத்துக்குள்ளேயே நிற்கிறாங்க. செப்டம்பர் 27ஆம் தேதியை தாண்டி இன்னும் அந்த கட்சி வெளியில் வரவே இல்லை. ஓகே, நான் இங்கே பொதுக்குழு நடந்துட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துட்டு மிகப்பெரிய அளவில் ஓட்சோரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு. அப்போ ஏதாவது ஒன்று பேசியிருக்கணும்ல, அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு அதெல்லாம் தெரியலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இல்லை, விஜய் தெரிஞ்சாலுமே திமுக எதிர்ப்பை மட்டும் கையில் எடுத்தா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை நம்ம எடுக்கும்போது நம்ம வந்து அதிமுக இருக்க இடத்துல நம்மளை பொசிஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. அவருக்கு வந்து அது இன்னைக்கு தெரியாது. மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அவருக்கு வந்து தெரியும், தான் எடுத்த பாதையும் தன்னோடு இருந்தவர்களும் தன்னை வந்து ஒழுங்காக வழிநடத்தலை அப்படின்றத அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பொதுக்குழு நடத்துறாங்க அப்படின்னா தீர்மானங்கள் தான் அதுல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும். தீர்மானங்கள்ல இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன எஸ்ஐஆரா இருக்கட்டும், அதுல இருந்து பல்வேறு விஷயங்கள், நெல் கொள்முதல் விஷயமா இருக்கட்டும், இந்த 1 மந்த்ல அவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே கோர்வையா கொடுத்து தான் அந்த தீர்மானம் வந்திருக்கு. இது போதுமானதா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லா கட்சியினுடைய பொதுக்கூட்டங்கள்லையுமே வழக்கமாக தீர்மானங்கள் வந்து காட்டமான தீர்மானங்கள் இருக்கும். இதை விட காட்டமான தீர்மானங்களை நான் அதிமுகவுடைய பொதுக்குழுவில் ஒவ்வொரு முறையும் நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த ஜெயலலிதா வந்து இந்த விஜய் சேஷ் மஹாலில் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க நடத்தக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டங்கள், அதற்கு பிறகு ஸ்ரீவாரி மண்டபத்தில் நடந்த அந்த பொதுக்குழு கூட்டம், இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்தனுடைய ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டம், இதில் எல்லாம் இன்னும் காட்டமான தீர்மானங்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் அந்த தீர்மானங்களை முன்மொழிந்தவர்கள் ஒருவர், வழிமொழிந்தவர்கள் ஒருவர், அதை தாண்டி தலைவராக இருக்கக்கூடியவரும் அல்லது பொதுச் செயலாளரோ அதை பற்றி ரொம்ப வேகமாக விரிவாக பேசியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க வந்து வெறும் கரூர் சம்பவம் மட்டும்தான் பேசியிருக்காங்க. வேற எந்த தீர்மானத்தையும் தொட்டே பேசலை. செய்தியாக எல்லாத்தையும் போட முடியும். ஆனால் செய்தியாக நீங்கள் என்ன போட முடியும்? ஒரு வரி மட்டும்தான் போட முடியும். அந்த ஒரு வரி இன்னைக்கு வந்து ஓட்சோரியை பற்றி ராகுல் காந்தி இவ்வளோ தூரம் பேசலாரு, ஆனால் விஜய் பேசலைன்னு கேட்குறீங்க. விஜய் பேசியிருக்கணுமா இல்லையா? ஓட்சோரி எவ்வளவு முக்கியமான, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேரின் வாக்குகள் அங்கே அந்தந்த பூத்தில் அப்படியே இருக்குன்னு நமக்கே தெரியாது. என்யூமரேஷன் ஃபார்ம்ஸ் வந்த பிறகு இதில் எத்தனை பேருக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து எத்தனை பேர் வந்து தங்களுடைய வாக்குகளை தக்க வைத்துக்க முடியும்? இது எல்லாமே ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து உத்தமன், நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை, நான் ஒரு 40 பேர் இறந்து போன பிறகும் அந்த இடத்துல இருந்து நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னா அதை வந்து மக்கள் வந்து என்னை வந்து தவறுன்னு சொல்ல மாட்டாங்க, நான் தவறு செய்யவே இல்லை, இதுக்கு அரசாங்கமும் முதலமைச்சரும் தான் பொறுப்பு, இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறுன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இன்னைக்கு பொதுக்குழுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவும் நேர்த்தியாகவும் சொல்லியிருந்தீங்க. நேரத்திற்கு நன்றி மேம்.